என்னுடைய மாப்பிள்ளையோட இவரு, மாப்பிள்ளையோட தங்கச்சி. இவங்க இவங்க டாக்டர். இவர் வந்து இவங்க ஃபாதர். இவங்க ஃபேமிலியே வந்து நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஐ மீன் தாம்பரம் அந்த சைடு. ஸோ அவங்களுக்கு அனுபவமான ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறத விட இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல். பிஃபோர் ஸ்கூல், தட் இஸ் ப்ரீ ஸ்கூல். அதாவது ப்ரீ ஸ்கூல்னா யூகேஜி எல்கேஜின்னு இருக்கும் இல்லையா, அதுக்கும் முன்னாடி அந்த குழந்தை வந்து 5 வயசு வரைக்கும் அது எப்படி வளரணும் அப்படின்னு அம்மா அப்பா பிரியப்படுறாங்களோ அந்த மாதிரி வளர்த்து கொடுக்குற ஒரு இடம். நீங்கள் பெற்று கொடுங்க, நாங்கள் வளர்த்து கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கு. ரொம்ப கிளாசிக்காக இருக்கு. யூஸ்வலாக ஃபாரின்ல இந்த மாதிரி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஃபாரின்ல வந்து இங்க மாதிரி ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க. ஸோ அப்போ குழந்தைங்களை எப்படி பார்த்துப்பாங்க, யார் பார்த்துப்பாங்கன்ற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரியும் ஒரு ஃபெசிலிட்டிஸ். ப்ளஸ் அவர் அம்மாவோ இல்லை அம்மாவுக்கு ஒரு குழந்தையோட கூட நெருக்கமாக இருக்கிற அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ கூட ஒருத்தர் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குழந்தைங்க நம்மளால படிக்கட்டு ஏறி போகும்போது முடியாமல் குழந்தைங்களுக்கு ஏறி போகிற மாதிரி அந்த பொடி வச்சதுலேருந்து லுக்கில் இருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஒரு ஸ்கூல் நான் வந்து சென்னையில் நான் இது வரைக்கும் நான் கேள்விப்படல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலு. இதில் வந்து குழந்தைங்க வந்து அவங்க இஷ்டம் போல் எப்படி எந்த மாதிரியான ஒரு இஷ்டத்தில் அவங்க வளர்கிறாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடமும் இது இருக்கும். அதனால் இந்த ஸ்கூல் வந்து இதோட நிறுத்திடாதீங்க, சென்னை கோட்டூர்புரத்தோடு நிறுத்திடாதீங்கன்னு. அவ்வளோவா தமிழ்நாடு வந்து நீங்கள் நிறைய இந்த மாதிரி உங்களோட ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல தேவை இந்த மாதிரி. ஏன்னா ஒரு குழந்தை வந்து அதாவது நல்ல அட்டகாசம் பண்ணுறது தான் குழந்தை. சில பேர் வந்து அந்த குழந்தைய வெறுப்பாங்க, ஐயோ பாலு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் தான் அது சும்மா சைலண்டாக உட்காந்தாலும் தத்தின்னுவாங்க. அப்படி எப்படி தான் குழந்தை இருக்கிறது? குழந்தை வாழாக தான் இருக்கணும். அந்த வாழா இருக்கிற அந்த குழந்தைகள அது இஷ்டத்துக்கு விட்டு எதில் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி செய்ய சொல்லி அதில் ஒரு எஜுகேஷன், அது வந்து சின்ன டிராயிங்கோ அதுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு இதில் வளர ஒரு சூழ்நிலை வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்தால் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கும் மேலே என்னென்ன இருக்குன்னு அவங்க ஓனர்ஸ் ஏற்கனவே சொன்னாங்க. பட் இதை பார்க்கும்போது நமக்கும் மறுபடியும் ஒரு குழந்தைங்க எந்த பெற்றுக்கலாமா அப்படின்னு. Just for a joke. Thank you very much. All the very best. Thank you. என்ன சினிமா பத்தியா? தனியா இருக்கணும்னு சொல்லல. அவங்க கொடுக்குற ஸ்கூல் டைம் என்னது? 1.5 மணி நேரம் இல்ல 2.5 மணி நேரம். இந்த 1 இயருக்கு வரைக்கும் வந்து 1.5 மணி நேரம் தான் ஸ்கூல். 2 வயசுக்கு மேல இருக்கவங்க 2.5 மணி நேரம் தான் ஸ்கூல். ஸோ இந்த 24 ஹவர்ஸ்ல 1.5 மணி நேரம் அது ஒரு புது அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது அது எப்படி இருக்கு? அதுக்கு நம்ம கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அதுக்கு புதுசா அது கூடயே அது மாதிரியே சில குழந்தைகள் இருக்கும்போது அதுங்களோட எப்படி பழகும்? இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அதனாலதான் 2 வயசு வரைக்கும் வந்து அம்மாவை கூட இருக்க சொல்றது வந்து குழந்தைங்க அம்மாவை பார்த்தாதான் சிரிக்கும், இல்லைன்னா அழுவோம் இல்லையா? அதனால அம்மாவும் கூட இருந்தாங்கன்னா கூட ஒரு சப்போர்ட் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் தோணுது. நீங்க மேல அந்த ஸ்கூல் ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும். அது மாதிரி 2.5 வயசுக்கு அப்புறமா அதுங்களுக்கு தனித்தனியாவே அதுங்களுக்கு பேக் மாட்டுறதுல இருந்து தனித்தனி அதுக்கு போறதுக்கு தனி டோரு எல்லாமே, அது உட்கார்றதுக்கு அந்த மாதிரி சீட்டு, அது விளையாடுறது தான். ஸ்கூல்ல விளையாடுறது வந்து வீட்டுல விளையாடுறது இங்க விளையாட போறாங்க. அட் சேம் டைம் எல்லாம் அறிவுபூர்வமாவும் இருக்கும். இந்த விளையாட்டு வந்து ஃபியூச்சர்ல அவங்களை எங்க வேணாலும் போய் கொண்டு போய் சேர்க்கும். பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருது, நான் இந்த ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சேன் லைஃப்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம். சிஎம் வந்து நானும் வரலான்னு இருக்கேன், பாப்போம். வேற ஏதாவது கேள்வி இதை தவிர வேற எதுவும் கேட்க கூடாது. I liked about the school, the name itself, to connect the learners, the children, the teachers and the environment. So this school, first when Dr. Priya asked me to come here, like I was like, first I had to look up about the curriculum as well.
Then I read about this Reggio Emilia philosophy. So here, the students, the children, basically the philosophy believes that the children are competent and capable of learning by themselves. Okay, the classroom is just to facilitate learning, self learning, and project based learning, and teachers are just co learners, not just teachers are co learners, and they are actually going to document what the children are learning, and they are going to devise curriculum according to that. So this is so good actually. So basically we are trusting the child the way the child needs to be trusted to learn on their own. That's the best part of it, and it coming from a developmental pediatrician who understands children so well. So I think this is a really a great idea for parents to have their children in school. And I asked her so many questions yesterday about safety, about whether the staff is equipped with knowledge about CPR and first aid, and she told me they are also trained about POXO. So that really mattered a lot to me, and I wish you all the very best. Thank you so much, Priya. ma'am. இணை அப்படின்ற ஒரு அழகான தமிழ் வேர்டோட இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு வந்து அது பயங்கர ஹாப்பினஸ் எனக்கு. நான் நிறைய ப்ளே ஸ்கூல் போயிருக்கேன். ஐ ஆல்சோ இனாகிரேட்டட் ஃபியூ ப்ளே ஸ்கூல்ஸ், ப்ரீ ஸ்கூல்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் அ சைல்டு எஜுகேஷன் வந்து இந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் வந்து எங்கே படிக்கிறாங்க, எங்கே வந்து அவங்க ப்ரீ ஸ்கூல் போகிறாங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை சுற்றி பார்க்கும்போது எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ அட்டென்ஷன் பே பண்ணியிருக்காங்க. ரைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் த சாண்ட் பிட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் மேலே நீங்கள் போகும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது வந்து தேர் இஸ் அ கிளாஸ் ரூம் வேர் த மதர் அண்ட் சைல்ட் கேன் லேர்ன் டுகெதர். அது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கான்செப்டாக இருக்குது. அதுவும் 6 பேர் தான் ஒரு கிளாஸ் ரூம், 6 பேரண்ட் 6 சைல்டு. அதுக்கப்புறம் தேர் இஸ் அ செகண்ட் ஷிஃப்ட்னு ஒரு கான்செப்ட். அந்த ஒரு லாஜிக்கல் ப்ரொக்ரெஷன் இருக்குது ஒரு ரூம்லையும். நான் மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஏன் சொல்றேன்னா, இது வரைக்கும் நான் எத்தனோ ப்ரீ ஸ்கூல் போயிருக்கேன், ஒரு இடத்துல கூட 2 டோர் பார்த்தது இல்லை. அடல்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு டோர் அண்ட் ஒரு கிட் ஓப்பன் பண்ணி உள்ள போறதுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, த லெவல் ஆஃப் டீடைல்ஸ் தட் டாக்டர் பிரியா ஹஸ் கான் இன் டு கிரியேட்டிங் திஸ் ஸ்பேஸ் இஸ் அமேசிங். ஒரு 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 இடத்துக்குள்ள போகும்போது நம்மளுக்கு ஒரு வைப் சொல்லுவாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர், plenty of sunlight உள்ள, very creative colors. The children are going to have a fantastic time. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், குழந்தைங்களா இருக்க விடுறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. 3 வயசு 4 வயசுல ரொபோட்டிக்ஸ் கிளாஸ் அப்படி இருக்கும்போது கெட்டிங் யோர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி, மண்ணில் விளையாடுங்க, சென்சரி இன்னும் ஒரு 8 இடத்துல ஒரு சென்சரி வாக்வே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் வில் பி அ ஃபென்டாஸ்டிக் சக்ஸஸ்னு எனக்கு தோணுது ஒன்று. அண்ட் பிரியா, மை பெஸ்ட் விஷஸ். இணை வந்து இந்த ஒரு ஸ்கூலோட இல்லாம let it be a chain, a big brand by itself, because I think this idea should be taken forward outside as well, right? பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், குழந்தைங்களா இருக்க விடுங்க. ஓகே, அது we always live our dreams to the children, and I think it's not right. The children are born to you, they are not yours technically. So let's allow children to explore and bloom in their own time. Yeah, all the very best. So Inai is like our dream project, so for both of us. So it started with a coffee cup conversations and we have landed up here. So we thought we have already ventured into from like they are into an education industry for so many years and they have done for so many adults and children. But we thought when it comes to early years, we all think it's something play. We don't give so many minute details to early years. When I was doing my fellowship and when I was reading so much about child development and going to the neuroscience of children and their brain development, we thought, why don't we do something more for early years? So that idea is what has been, that vision is what come into reality today. So we hope the best happens for our children, and whatever we can do, we'll do the best for children. Yeah. Thank you. It's really part of international curriculum. Yes. So the curriculum for Inai is like we have drawn from 4 globally practiced approaches. So one would be Reggio Emilia curriculum. Reggio Emilia curriculum is from Italy-based curriculum. So it is found by Loris Malguzzi. So there, what we believe in Reggio Emilia is that every child is a curious, capable learner
All we have to do is to just facilitate them. We don't have to teach them. We don't have to consider a child as an empty pot and we have to fill something in there. They have their own inner potentials and inner curiosity. You need to just put a step back, observe the child, guide only when it's required. You don't have to always put your thoughts and intentions to a child and expect every child to deliver the same output. You have to let, as Sir said, you have to let the child be the child. So that is what we've drawn from Reggio. And to add a bit of structure to it and give independence to the child, we have taken certain aspects of Montessori curriculum as well. And in today's world, emotional intelligence is where most important thing is what we believe. So socio-emotional learning. So that's one more approach. And play-based. Play is everything. So we want to incorporate that as well. So that is our curriculum. What is the student-teacher ratio? The ratio of adult and child here is going to be, in mom and me, there will be 2 facilitators and 6 children. That is 1:3. And in the other 2 age groups, it will be 1:6. சார் நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஒரு 5 டீடைல்ஸ் சாரும் மென்ஷன் பண்ணாங்க. நிறைய இன்டெப்தான டீடைல்ஸ் இருக்கு. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 டீடைல்ஸ் நீங்க வந்து இன்க்ளூட் பண்றதை நம்ம சொல்லுங்க. என்னென்ன புது விஷயங்கள் மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கு? So இங்க வந்து the school is built around children. It is built for a child. இப்போ ஒரு குழந்தை நம்ம போய் இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்றதை விட ஒரு ஸ்பேஸ் சேஃபா இருந்ததுன்னா குழந்தையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. நம்ம எப்படி அவங்க பிசிக்கல் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவங்க எமோஷனல் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரஸ்டபிளான அடல்ட் இருக்கணும். எப்பவுமே வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஐ வில் பி டேக்கன் கேர் ஆஃப் அண்ட் ஐ எம் வேல்யூடுன்ற ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபீலிங் இருக்கணும். இப்போ நீ இது பண்ணாதான் உனக்கு அட்டென்ஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி கிடையாது. We don't see the end result. We go through the process. So that is what we want to follow at INI. இன்ஃப்ரால we have a sand pit. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பசங்க வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக we have sand pit area. And அதே மாதிரி we also have a sensory walkway. So children can go and explore. ஒவ்வொரு ஏரியாவும் அவங்க வந்து வாக் பண்ணும்போது the touch and feel will be different. So we also have that. பேரண்ட்டும் இருக்கிற மாதிரியான ஆமா, மாம் அண்ட் மீ ப்ரோக்ராம்ல 1 ல இருந்து 2 வயசு இருக்கிற குழந்தைங்க வந்து தனியா இருக்கிறத விட ஒரு பிரைமரி கேர் கிவர், அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ எனி ஒன் ஹூஸ் எ பிரைமரி கேர் கிவர், அவங்களோட வந்து அவங்க இந்த ஸ்பேஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு சேஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் இஸ் வாட் வி ட்ரை டு பில்ட். அதுக்கப்புறம் தே வில் ஸ்டார்ட் ஸ்லோலி டிரான்சிஷனிங் இன் டு திஸ் அண்ட் நான் எங்களோட கம்ஃபர்டபுளா தே வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஸோ தட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட்.